ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களை, திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் இந்த மீலாதுன் நபி சமய நல்லிணக்க மாநாட்டினுடைய 3வது அமர்வின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களே, இங்கு ஒரு சிறந்ததொரு உரையை உங்களுக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உஸ்மானியா அரபி கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஹஜ்ரத்துகள் அவர்களே, தொழுகை நேரம் அதனுடைய முக்கியத்துவம் அல்லாஹ் குர்ஆனிலே தெள்ள தெளிவாக சொல்லுவான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை அது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. இந்த நேரம் குறிப்பிடப்படுவதுதான் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்று சொல்ல வேண்டும். ஒரு புரோகிராம் நடத்துவதாக இருந்தால் கூட ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க 20 நிமிடம் பேசுவார்கள் என்று. இது கண்டிப்பாக இது வரையறுக்கப்பட வேண்டும். நேரத்தினுடைய மேலாண்மை மிக முக்கியம். அது எல்லா காரியங்களிலும், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பிளானிங் இருக்கணும், திட்டமிடல் இருக்கணும். நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், இந்த மாசத்துக்குள்ள நான் எவ்வளவு வேலை செஞ்சு முடிக்கணும், இந்த வருடத்திற்குள் நான் எந்த எல்லையை நோக்கி நகர வேண்டும். அது என்னுடைய இபாதத்திலே, என்னுடைய இல்மிலே, என்னுடைய கல்வியிலே, என்னுடைய வாழ்வாதாரத்திலே, என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய பொருளாதாரத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சமூகத்திலே அத்துணையிலும் தேவை. பிளானிங் இல்லை என்று சொன்னால் அது சீரழிந்த ஒன்று. திட்டமிடல் இருக்க வேண்டும். எனவேதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள் எல்லாம் அதற்கென்று வரையறுக்கப்பட்ட நேரம் உண்டு. ஹஜ் என்று சொன்னால் அது துல்ஹிஜ்ஜா மாதத்தில் தான் செய்ய வேண்டும். அரஃபாவில் தங்க வேண்டும் என்று சொன்னால் அரஃபா பெருவழியிலே 9ஆம் நாள் தான் இருக்க வேண்டும். நீங்கள் 8வது நாளோ 10வது நாளோ இருந்தால் அந்த ஹஜ்ஜே நிறைவேறாது. அதே போன்று ரமதான் மாதத்தில் தான் நோன்பு கடமை. எல்லாவற்றுக்கும் மேலாக தொழுகைக்கென்று ஒரு நேரம் இருக்குது. நாம் பள்ளிவாசலை பார்த்திருப்போம். தொழுகைக்கான நேரம் அங்கே எழுதி போடப்பட்டிருக்கும். இன்னைக்கு டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் போல் மோதி நேரம் பார்த்து கொண்டே இருப்பார். வினாடி விடாமல் பார்ப்பார். இமாமும் வந்திருக்க வேண்டும். எங்கேயாவது மோதினாருக்கும் இமாமுக்கும் மத்தியில் கொஞ்சம் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. டைம் ஆயிடுச்சுன்னா வேணுண்டே வேகமாக காம சொல்லிடுவார். அவர் வந்தா என்ன வராட்டி என்னன்னு. ஏதாவது பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சுக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாளிச்சுக்கிட்டாதான் வண்டி ஒழுங்காக ஓடும். டைத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். கரெக்டாக 59 வினாடி முடிஞ்சு அடுத்த நிமிடம் ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவார். இதுதான் நேர மேலாண்மை. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட, நமக்கு அறிவுறுத்தப்பட்ட நேரத்திலே எப்படி பேணுதல் காட்ட வேண்டும் என்பதை தொழுகையின் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா பள்ளியிலும் அவுகாத்து ஸலாத் இருக்கிறது. தொழுகைக்கான நேரம் என்ன, ஃபஜ்ருக்கான நேரம் என்ன, லுஹருக்கான நேரம் என்ன, இதுவெல்லாம் தெளிவாக டைம் நிமிடம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் மார்க்கம் இதை எப்படி நமக்கு தெளிவாக
முறையாக அறிவித்து தந்தது. ஃபஜ்ருடைய நேரம் எப்பொழுது வரும், லுஹருடைய நேரம் எப்பொழுது வரும், அஸ்ருடைய நேரம் எப்பொழுது வரும். தொழுகை கடமையாக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். மிஅராஜுடைய நிகழ்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து சென்று அல்லாஹ்வை தரிசித்தார்கள். அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வெகுமதிகளில் ஒன்று 5 நேர தொழுகை கடமை என்பது. 5 நேர தொழுகை கடமை மிஅராஜிலே வழங்கப்பட்டது. ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது இந்த பூமியிலே, நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த பூமியிலே இறங்கியது ஆயத். அதே போன்று ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது இந்த பூமியிலே ஜிப்ரீல் கொண்டு வந்தார்கள். ஆனால் தொழுகை மட்டும்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னளவிலே அழைத்து தொழுகை கடமையை கொடுத்து அனுப்பினார். தொழுகை கடமை 7 வானத்தையும் தாண்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் தொழுகை நேரம் எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்பதை அறிவுறுத்துவதற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 7 வானங்களை கடந்து பூமிக்கு வர வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நேரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக 2 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு அருகில் நின்று 2 நாட்கள் தொழுது காட்டினார்கள் 5 நேர தொழுகையை. முதல் நாளும் தொழுதார்கள், இரண்டாவது நாளும் தொழுந்தார்கள். 2 நாட்களாக அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் இறக்கி தொழுகை நேரம் எங்கு ஆரம்பமாகிறது எங்கு முடிகிறது. முதலாவது நாளில் தொழுதார்கள் தொழுகையின் ஆரம்ப நேரத்திலே, 2வது நாளில் தொழுதார்கள் அந்த ஃபஜ்ருடைய முடிவு நேரத்தில், முதலாவது நாளில் லுஹருடைய ஆரம்ப நேரத்தில், 2வது நாளில் லுஹருடைய நேரம் எங்கே முடிகிறது என்பதை காட்டுவதற்காக 2 நாட்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் தங்கி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழ வைக்கிறார்கள். தொழுது முடித்து விட்டு சொல்லுகிறார்கள், ஹாதா வக்துல் அம்பியா மின் கப்லி, நபியே உங்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களுடைய நேரமும் இப்படித்தான் இருந்தது என்று. அதற்கு அர்த்தம் 5 நேர தொழுகையையும் அவர்களுக்கு கடமையாகி இருந்தது என்று அர்த்தமல்ல என்று ஷாரிஹீன்கள் ஹதீஸுக்கு விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள். இதற்கு முன்னர் இருந்த நபிமார்களுடைய உம்மத்திலும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாக இருந்தது. 5 நேரம் இல்லை, ஆனால் தொழுகை என்று இருந்தால் இந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும், நேரம் தவறி தொழக்கூடாது என்கிற நடைமுறை இருந்தது. அதனால்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நேரம் தவறி போய்விட்டது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப் சொல்லுவாங்க, ருத்துஹா அலை, அந்த குதிரைகளை, அந்த ஜிஹாதினுடைய குதிரைகளை பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் தொழுகை தவறி போய்விட்டது, அத்தனையையும் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். தொழுகை நேரத்திற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. எப்ப வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். மொத்தமா 5 நேரத்தையும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நைட்ல 5 நேர தொழுகையை மொத்தமா தொழுது கொள்ளலாம் என்றல்ல. அந்தந்த நேர தொழுகையில் அந்தந்த தொழுகையை தொழுதாக்க வேண்டும். அந்தந்த நேரத்திலே அந்தந்த தொழுகையை தொழுதாக்க வேண்டும். லுஹருடைய தொழுகையை லுஹருடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும். அஸ்ருடைய தொழுகையை அஸ்ருடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும். மக்ரிபுடைய நேரத்தில் மக்ரிபுடைய தொழுகையை மக்ரிபுடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும். கந்தப் யுத்தம் நடைபெற்றது. அதுவரையிலும் யுத்த களத்திலே எப்படி தொழ வேண்டும் என்கிற சட்டம் இறங்கவில்லை. கந்தப் யுத்தம் நடைபெறுகிறது. பல தொழுகைகள் கலாவாகிவிட்டது. அந்த அளவுக்கு எதிரிகள் முஸ்லிம்களை சோதித்து விட்டார்கள். கந்தக் பெரிய அகல் தோண்டி ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்த யுத்தம். எதிரிகள் அந்த பக்கம் நிற்கிறார்கள். அவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதிலேயே நேரம் கழிந்து போய்விட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. மாலை நேரத்தில் சூரியன் மறையுது. யசுப்பு குஃபார குறைஷி காபிர்களை திட்டிக் கொண்டே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இன்னும் அசர் தொழவில்லை என்று சொன்னார்கள். சூரியன் மறைந்து விட்டது, இன்னும் அசர் தொழவில்லை, இவர்கள் என்னுடைய தொழுகையை பாழாக்கி விட்டார்கள். எத்தனை தொழுகை தவற வைத்திருப்போம், நேரம் தவறி தொழுதிருப்போம். ஒரு தொழுகை தவறி போனது, ஒரு தொழுகை தவறி போனது, தொழுகை தவறவில்லை, தொழுகையின் நேரம் தவறி போனது. இவ்வளவு கைசேதத்தோடு வருகிறார்கள் நபிகளாரிடத்திலே. யா ரசூலல்லாஹ், இன்னும் தொழவில்லையே என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கம்மா, கித்து ஸல்லல்லாஹு, இப்ப நானும் இன்னும் அசர் தொழுகல,
ஆறுதலாக சொன்னார்கள், இவ்வளவு கவலைப்படாதீர்கள், தொழுகை தப்பி போனதற்கு நியாயமான காரணம் உண்டு. இங்கே யுத்த களத்தில் இருக்கிறோம், வேற என்ன செய்வது? அதற்கு பிறகு ஒது செய்துவிட்டு 4 தொழுகைகளை ஒன்றாக தொழுதார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். யுத்த களமாக இருந்தாலும் கூட அங்கேயும் நேரம் தவறாமல் தொழ வேண்டும் என்று. யுத்த களத்திலும் நேரம் தவறாமல் தொழ வேண்டும். நேரத்திற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது குர்ஆன். வைதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த, யுத்த களம் இன்னும் யுத்தம் ஆரம்பமாகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உத்தரவிட்டான், உங்களுடைய படையை 2ஆக ஆக்கிக் கொள்ளுங்கள். படையின் ஒரு பகுதி எதிரிகளை கண்காணிக்கட்டும், இன்னொரு பகுதிக்கு நீங்கள் இமாமாக நின்று தொழுங்கள். எப்படி தொழ வேண்டும்? முதல்ல ஒரு கூட்டம் 1 ரக்காத் தொழுவாங்க, பிறகு அவங்க போயிடுவாங்க, பிறகு திரும்ப இன்னொரு கூட்டம் வருவாங்க, இன்னொரு ரக்காத் தொழுவாங்க. அந்த தொழுகையினுடைய விளக்கமே கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும், அதற்கான நேரம் இதுவல்ல. தொழுகையினுடைய அமைப்பே கொஞ்சம் மாறி போய்விடும். தொழுகையின் அமைப்பு மாறி போனாலும் பரவாயில்லை, தொழுகையின் நேரம் மாறக்கூடாது. அந்த நேரத்திலே தொழுதாக வேண்டும். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யறது? தொழுது ஆகணுமே. தொழுகை விட்டுறலாமா? எதிரி முன்னாடி நிற்கிறான், அவனிடத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலும் கூட கலா செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நீங்கள் எதிரி உங்களை தாக்குவார்கள் என்று பயப்படுவீர்களேயானால் நடந்து கொண்டே தொழுங்கள், வாகனத்தில் பயணித்துக் கொண்டே தொழுங்கள், கிபிலாவை முன்னோக்கியும் தொழுங்கள், கிபிலாவை முன்னோக்காமலும் தொழுங்கள். யுத்த களத்திலே மைதானத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது. எதிரி எந்த பக்கம் நிற்கிறானோ அந்த பக்கம் நோக்கி தொழுங்கள். கிபிலாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை, பூமியிலே சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தலையை தாழ்த்தினால் போதும். ஆனால் ஒன்று மட்டும் தவறக்கூடாது, நேரம் தவறக்கூடாது. தொழுகையினுடைய அமைப்புகள் மாறலாம், சஜிதா விடுபட்டு போகலாம், கிபிலாவை முன்னோக்காமல் இருக்கலாம், நடந்து கொண்டே தொழலாம், ஆனால் நேரம் மட்டும் மாறக்கூடாது. யுத்த களத்தில் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தொழுகையினுடைய நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மார்க்க வல்லுநர்கள் சட்டம் சொல்லுவார்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் அநேகமாக ரசூல் முஹம்மது இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவர் கடலில் தண்ணீரில் குதித்து விட்டார், தண்ணீரில் கிடக்கிறார். இப்போதைக்கு அவரால் வெளியே வர முடியவில்லை. அவருக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார். தொழுகையினுடைய நேரம் முடிந்து போய்விடும் அவர் வெளியே வருவதற்கு முன்பாக என்றால் அவர் நீச்சலில் அசைவை குறைத்துக் கொண்டு தண்ணீரையே தொழணும்னு சொல்லியிருக்கிறார். சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக தெரியலாம், அல்லது நடைமுறை சாத்தியம் இல்லாமல் தோன்றலாம். இதெல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் சாத்தியமா? குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு எச்சரிக்கையை கொடுத்ததோ தொழுகைக்கு நேரம் தவறக்கூடாது என்பதற்காக மார்க்க வல்லுநர்கள் அதை அப்படியே அடியொற்றி வந்தார்கள். தண்ணீரில் கிடந்தாலும் நீச்சலில் கிடந்தாலும் கூட தொழுகை நேரம் முடிந்துவிட்டால் வெளியே வர முடியவில்லை என்று சொன்னால் தண்ணீருக்குள்ளேயே இருந்து நீச்சலின் அசைவை மட்டும் குறைத்துக் கொண்டு அந்த அளவுக்கு அவர் திறமை வாய்ந்தவராக இருந்தால் உயிரை தற்காத்துக் கொண்டு தண்ணீருக்குள்ள தொழ வேண்டும் என்று இது ஆண்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. தாய்மார்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இக்கட்டான நேரங்கள் நிறைய உண்டு. அதில் ஆகப்பெரிய இக்கட்டான நேரம் அவர்களுடைய பிரசவ வேதனையின் நேரம். சாதாரணமான வேதனை அல்ல, அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். ஆண்கள் ஒரு காலம் அதை பற்றி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வேதனை, அந்த வேதனையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லப்பட்டதினால்தான் அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையிலும் கூட ஒரு பெண்மணிக்கு தொழுகை நேரம் முடிய போகிறது, இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. குழந்தை பிறந்துருச்சுன்னா தொழ வேண்டிய தேவையில்லை, தீட்டு பட்டுவிடும், அசுத்தமாகி விடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை, அந்த நேரத்தில் தொழுகைகள். ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது? அந்த சமயத்தில் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட நேரம் தவறாமல் தொழ வேண்டும். குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வது? நிற்க வேண்டாம், உட்கார்ந்து கொள்ளட்டும்.
குழந்தை பிறந்து அதற்கு ஏதாவது தொல்லை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தனக்கு அடியிலே ஒரு சின்ன குழியை தோண்டி கொள்ளட்டும். இது நடப்புல இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட சட்டம் இது. அவர்கள் குழியை தோண்டி கொண்டு தொழட்டும், குழந்தை பிறந்தால் குழியில் விழட்டும், குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கட்டும், தொழுகையும் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு மூத்து வீட்டுல கூட தொழுகை ஞாபகத்துக்கு வருது. கல்யாண வீட்டுல மண்டபங்கள்ல எத்தனை தொழுகை தப்பி போகுது. மண்டபத்துல நுகர் தொழுகை எத்தனை பேருக்கு தப்பி போகுது. நுகர் தொழுகையே போயிடுது. திரும்ப தொழுவாங்களா இல்லையான்னு தெரியாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நமக்கு அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நேரம் தொடர்பாக. அதே போன்று அந்த நேரத்தில் பேணுதலும் அவசியம். அந்த நேரத்தில் இப்போ நோன்பு வைக்கிறோம், சகர நேரத்தில் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம், அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது, அப்படி இப்படியெல்லாம் சொல்றது உண்டு. பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்றால் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம் சொன்னா மொழியார் எப்போ பாங்கு சொல்லுவாரோ அந்த நேரத்துல அவர் எத்தனை நிமிஷத்துல சொல்றாரு, நேரம் வந்த பிறகு சொல்றாரா, நேரம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொல்றாரா தெரியாது. அதனால தான் சொல்லுவோம், ஆக குறைஞ்சது 10 நிமிஷமாவது முன்னாடி சஹரை முடிச்சு கொள்ளுங்க. சஹரை அதான் சொல்றதற்கு இது குறைந்தபட்சம். இன்னும் 15-20 நிமிடமும் சொல்வதுண்டு. கடைசி பட்சமாக 10 நிமிடங்களுக்கு முன்பாகவாவது சஹரை முடித்து கொண்டால்தான் நம்முடைய நோன்பு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கான உத்தரவாதம். 2 ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹரை பிற்படுத்த வேண்டும் என்று. சஹரை பிற்படுத்தி செய்வது ஆக சிறந்தது என்று நாம் ஹதீஸின் வாயிலாக அறிகிறோம். அதற்கு அர்த்தம் இதுவல்ல பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடுறது தான் அந்த ஹதீஸின்படி அமல் செய்வது. பல சமயங்கள்ல ஹதீஸுக்கு யாரோ ஒருவர் விளக்கம் சொல்லி தவறான விளக்கத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்ஷா அதனுடைய குறிப்புகளை உணராமலேயே இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்வது. அதே மாதிரி தான் நோன்பு திறக்கிறதும். சீக்கிரமா நோன்பு திறக்கணும். நோன்பு திறக்கிற விஷயத்துல ஹதீஸ்ல இருக்குது, நீங்கள் எதுவரைக்கும் மிக சீக்கிரமாக இந்த உம்மத்து நோன்பு திறப்பார்களோ அவர்கள் கையாக நல்ல நிலையில் இருப்பார்கள் என்று. கண்டிப்பாக ஹதீஸிலே வந்திருக்கிறது, சீக்கிரம் நோன்பு திறக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக நேரம் வந்ததா இல்லையா என்பதை கவனிக்காமல் சீக்கிரம் நோன்பு திறந்தால் நோன்பே முறிந்து போய்விடும். ஏனென்றால் ஹதீஸினுடைய நோக்கம் இன்னைக்கு சொல்லப்படுகிற அவசரத்திற்கு சொல்லப்படல. கண்ணியத்திற்குரியவர்களை விளங்க வேண்டும் ஹதீஸுடைய நோக்கத்தை. இன்னைக்கு சொல்லப்படுகிற சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு யாராவது சொல்லிட்டாங்க, எங்கேயாவது மொபைல்ல பார்த்துட்டு உடனே நோன்பு தர என்ற ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. ஹதீஸினுடைய நோக்கம் அதுவல்ல. யாரும் தன்னுடைய தைரியத்தை காட்டக்கூடாது. எனக்கு நிறைய பவர் இருக்குது, சக்தி இருக்குது, எனக்கு 8 மணி வரைக்கும் நான் பசிச்சு இருக்க முடியும், நான் நோன்பை தள்ளி போடுவேன், என்னால் இன்னும் நோன்பை நோன்பு திறப்பதை தள்ளி போட முடியும், 6:30 மணிக்கு திறக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இல்லை, நான் 7 மணிக்கு திறப்பேன், 8 மணிக்கு திறப்பேன், அந்த அளவுக்கு என்னுடைய பசியை தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாராவது சொன்னால் அது இந்த ஹதீஸுக்கு முரண். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதற்கு பதிலாக தன்னுடைய திறமையை அங்கே பிரயோகிக்கிறான். அதே போன்றுதான் சஹருடைய நேரத்திலே கடைசி வரையிலும் சஹர் செய்வது சிறந்தது என்பதற்கு அர்த்தம் யாரும் எப்படி சொல்லக்கூடாது, நான் நைட்டு 2 மணிக்கே சாப்பிட்டுட்டு படுத்துருவேன், சீக்கிரமே அப்படி சாப்பிட சொல்லவில்லை. மார்க்கம் எப்பொழுது சாப்பிட சொன்னதோ, எதுவரை சாப்பிட சொன்னதோ அதுவரையிலும் சாப்பிடுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவது. அதே போன்று நோன்பு திறப்பது சீக்கிரமாக திறக்க வேண்டும். எப்பொழுது நோன்பு திறக்க சொல்லுகிறதோ அப்பொழுதே நீங்கள் நோன்பை திறந்து விடுங்கள். என்னால் தள்ளி போட முடியும் என்று நினைக்காதீர்கள். அதற்காக சொல்லப்பட்ட ஹதீஸை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு ஆப்பை பார்த்துட்டு நேரம் வந்துருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நோன்பு திறந்தா அது நோன்பு பால்பட்டு போய்விடும். நேரம் வருவதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய அட்டவணைகளுக்கு போடப்படக்கூடிய நேரங்களை அதற்கு தோதுவாகத்தான் போட்டிருப்போம் தொழுகை நேரத்தில். அது மட்டுமல்ல, பல சமயங்களில் பள்ளிவாசல்ல இருக்கிற கடிகாரம் இருக்குது, 4 கடிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் 1.5 நிமிடம் இருக்கிறது, முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ள கடிகாரத்தில் 3 கடிகாரம் இருக்குது, 4 கடிகாரம் இருக்குதுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தை காட்டும். ஒவ்வொன்றும் ஒரு நேரத்தை காட்டும். பாருங்க, டிஜிட்டல் கடிகாரம் ரொம்ப நல்ல தெளிவாக காட்டும், ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் தவறாக காட்டும். பல பள்ளிவாசல்களில் ஒழுங்காக கடிகாரம் ஓடுறது கிடையாது. 2 நிமிஷம் முந்தியோ பிந்தியோ ஓடும், 1 நிமிடம் முந்தும், 1 நிமிடம் பிந்தும், 2 நிமிடம், 3 நிமிடம். இதுதான் ஏராளமான பள்ளிவாசல்களுடைய நிலை.
பல சமயங்களில் நம்ம கண்கூடாக நேரடியாக பார்த்திருக்கிறோம். மக்ரிப் வக்து வர்றதுக்கு முன்னாடி பாங்கு சொல்லப்படக்கூடிய நிலை. காரணம், தொழுகை நேர அட்டவணை அல்ல, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கடிகாரம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாங்கு சொல்லுவாரு, ஆனா இன்னும் நேரமே வந்திருக்காது. அந்த பாங்கு சொல்றதை கேட்டு நோன்பு திறந்தாங்கன்னு சொன்னா நோன்பு கூடுமா? நோன்பு முறிஞ்சு போயிடும், நோன்பு கூடாது. பல சமயங்களில் இப்பொழுதும் கூட இன்னைக்கு வரையிலும் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை இது. 26க்கு வக்து வருதுன்னா 24க்கு பாங்கு சொல்றாங்க. என்ற பள்ளிவாசலுடைய வக்து அப்படி இருக்குது, நேரம் அப்படி இருக்குது. அதனால நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் நேரத்தை சரி செய்ய வேண்டும். வாரத்திற்கு ஒரு தடவையாவது நம்ம கடிகாரத்தை பார்த்து சரி செய்யக்கூடாது. இந்தியன் லோக்கல் டைம் என்று அதற்கென்று தனி வெப்சைட் இருக்குது. டைம் அண்ட் டேட் ஸ்டாண்டர்ட் டைம் .com என்கிற ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ இந்தியாவினுடைய லோக்கல் டைம் என்னங்கிறத துல்லியமாக காட்டும். அதை பார்த்து சரி செய்யும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நேரத்தை சரி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தினுடைய அருமை தெரியாமல் அந்த கடிகாரத்தை பார்த்து முஅத்தின் பாங்கு சொல்வதும் அதை இக்காமத் சொல்வதும் எப்படி தொழுகை நேர அட்டவணையை கவனத்தில் முழுமையாக கொள்ள வேண்டுமோ அதே போன்று பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கடிகாரத்தையும், குறிப்பாக டிஜிட்டல் கடிகாரத்தை ரொம்பவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, அப்படி முறையாக செய்யும் பொழுது நம்முடைய தொழுகைகள் பாதுகாக்கப்படும். தொழுகை நேரத்திலே அந்தந்த நேரத்தில் நாம் நிறைவேற்றிவிட்டோம். நம்முடைய நோன்பும் பாதுகாக்கப்படும், தொழுகையும் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய தொழுகையையும் நோன்பையையும் முறையாக சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிப்பதற்கு எந்த குழப்பவாதிகளுடைய குழப்பத்திற்கும் ஆட்படாமல் நமக்கென்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே சரி என்று முழுமையாக நம்பி செயல்படுவதற்கு ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.